நாராயண பட்டர் அப்படிங்கிற சிவபக்தருக்கு சாட்சாத் பாண்டுரங்கனே அந்த பண்டரிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த நாயகனை கனவில் வந்து நீ சிதம்பர தீட்சிதர் அப்படிங்கிற மகானை போய் பாரு அப்படின்னு சொன்னால், என்ன சுவாமி நீதான் லக்ஷ்மி நாராயணன், உன்னிடம் நான் செல்வத்தை யாசகம் செய்தால் நீ வந்து சிதம்பர சுவாமிகளை போய் பார் அப்படின்னு சொல்கிறாயே அப்படின்னு நாராயண பட்டர் சொன்னாராம். வணக்கம், ஓம் அகத்தீசாய நம. நாராயண பட்டர் அப்படிங்கிறவர் ஒரு சிறந்த சிவபக்தர். அவர் துங்கபத்ரா நதிக்கரையில் அவரோட குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தார். அவருக்கு வறுமை அவரை பிடித்து வாட்டிக்கொண்டிருந்தது. அதனால் அவரால் சரியாக உணவு உட்கொள்ள முடியவில்லை. குடும்பம் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தது. சரி, பண்டரிபுரத்துக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லி அவர் போய் பாண்டுரங்கனை நினைத்து தவம் செய்து வரார். என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய வறுமை போக்க முடியவில்லை அப்படின்னு சொன்னால் இதே பண்டரிபுரத்தில் பாண்டுரங்கனுடைய இந்த சந்திரபாகா நதியிலேயே நாம் உயிரை விட்டுவிடலாம் அப்படிங்கிற தவறான முடிவுக்கும் வரார். அப்பொழுது விட்டலன் கனவில் வரான். வந்து சொல்கிறான், பக்தா நான் சொல்வதை கேள், உன்னுடைய வறுமை முடியப் போகிறது. இறைவனாகப்பட்ட பரமேஸ்வரன் ஒரு கருணாசாகரன். முருகோடு அப்படிங்கிற இடத்துல சிதம்பர தீட்சிதர் அப்படிங்கிற நாமத்தை தாங்கி வாழ்ந்து கொண்டு வரார். நீ அவரை நோக்கி செல், கண்டிப்பாக உன்னுடைய வறுமை விலகிவிடும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த நாள் காத்தால எழுந்து இந்த நாராயண பட்டர் சந்தோஷப்படவில்லை. விட்டலன் கிட்டக்க போயிட்டு, என்ன விட்டலா விளையாட்டுது, நீதான் லக்ஷ்மிபதி லக்ஷ்மி நாராயணன் ஆயிற்றே, உனக்கில்லாத செல்வமா, நீ எனக்கு தர முடியாத செல்வத்தை ஒரு மனிதன் போய் தருகிறான் அப்படின்னு சொல்கிறாயே, யார் அந்த மனிதர்னு கூட எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லும் பொழுது விட்டலன் கிட்டக்க போய் சண்டை போட்டுட்டு வரார். அடுத்த நாள் அவர் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது விட்டலன் 3 நாட்கள் கழித்து மறுபடியும் வரார். வந்து, புரிந்து கொள் நாராயணா, நான் உன்னிடம் சொல்லிவிட்டேன்னு சொன்னால் இதை ஒழுங்காக கேட்டுவிடு, சிதம்பர தீட்சித சுவாமிகளை போய் நீ பாரு அப்படின்னு சொன்னதை மட்டும் இல்லாமல் பாண்டுரங்கன் இன்னதையும் செய்யான். என்ன அப்படின்னா, தன் கோவில் இருக்கக்கூடிய அந்த பூஜாரிகளிடம் அவர்களோட கனவில் சென்று, இந்த நாராயண பட்டர் அப்படிங்கிறவர் வந்தார் அப்படின்னு சொன்னால் அவரை விரைட்டு விடு, சிதம்பர தீட்சிதர் முருகோட்டுக்கு போக வேண்டும் அப்படிங்கிற நான் சொன்ன ஆணையை அவர்களுக்கு மறுபடியும் உணர்த்து அப்படின்னு சொல்கிறார். இந்த நாராயண பட்டர் மறுபடியும் அடுத்த நாள் காத்தால் எழுந்து பாண்டுரங்கன் கிட்டக்க போய் சண்டை போடலான்னு போகும்பொழுது அந்த கோவில் பூஜாரி எல்லாம் என்ன சொல்கிறார்கள், தாங்கள் இங்கே வர முடியாது, விட்டலன் உங்களுக்கு சொல்லியிருக்கான் அல்லவா, நாராயண பட்டர்னு சொல்லியிருக்கான் அல்லவா, முருகோடுக்கு போக வேண்டும், சிதம்பர தீட்சிதரை பார்க்க வேண்டும் அப்படின்னு, தாங்கள் அங்கே செல்லுங்கள், இது விட்டலுடைய அருள் கடாட்சம், இதால் விட்டலுடைய ஆணை அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அவரை விரட்டி விடுகிறார்கள். வேறு வழி இல்லாமல் சுவாமி இந்த நாராயண பட்டர் என்ன பண்ணுறாருன்னா, சரி அப்படின்னு சொல்லி முருகோடுக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்திற்கு வந்து பார்த்தால் சைத்தன்யமான அற்புதமான தேஜோமயமான ரூபத்தில் இருக்கக்கூடிய சிதம்பர தீட்சித சுவாமிகளை பார்த்து அவருடைய பாதங்களில் விழுந்து, நீதான் விட்டலன் சொன்ன அந்த சுவாமியா அப்படின்னு சொல்லி அவருடைய பாதங்கள் சரணாகதி அடைகிறார். தாங்கள் ரொம்பவும் பெரிய ஞானி ஆயிற்றே, தாங்கள் என்னை தேடி ஏன் வந்தீர்கள், நான் வெறும் மனிதன் தானே, பாண்டுரங்கனால் செய்ய முடியாததை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்ன பொழுது அவருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வந்ததாம். என்னை மன்னித்து விடுங்கள், தாங்கள் சர்வாந்தர்யாமி சிதம்பர சுவாமி, என்னை தாங்கள் மன்னித்து விடுங்கள், என்னால் உங்களுடைய பெருமையை புரிந்து கொள்ள முடியவில்லை, சாட்சாத் விட்டலனே உங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு அதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை, என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லு, எதற்காக நீ வந்திருக்கிறாய் அப்படின்னு சிதம்பர சுவாமிகள் கேட்ட மாத்திரத்தில் அந்த அன்னை பசுவை பார்த்த கன்று போல் இவர் அவருடைய கஷ்டத்தை எல்லாம் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் சிதம்பர சுவாமி என்ன சொல்கிறார்னா, இந்த உலகத்தில் வறுமையைப் போல ஒரு தீயோ ஒரு நெருப்போ எந்த நெருப்பும் கிடையாது, அதுக்கு சமமான நெருப்பு கிடையாது. ஆனால் நான் என்ன செய்ய முடியும், நானோ ஏழ்மையில் வாழ்பவன், என்னால் என்ன செய்ய முடியும் உனக்காக, ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் உனக்கு ஒரு உபாயம் சொல்கிறேன், ஒரு மார்க்கம் சொல்கிறேன், உன்னுடைய வறுமை போக்குறதுக்கான ஒரு மார்க்கம் சொல்கிறேன். நீ என்ன பண்ணுற அப்படின்னா ஸ்ரீரங்கப்பட்டினம் செல் அப்படிங்கிறார். இந்த மைசூர் பக்கத்தில் கூடிய ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு செல், அங்கு புராணையா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவரை நீ பார்த்து விட்டு வா, அவர் உனக்கு கண்டிப்பாக 5000 காசுகள் கொடுப்பார், அத்துடன் உன்னுடைய வறுமை அகன்றுவிடும், இதில் நீ எந்த சந்தேகமும் படாதே, என்னை பரிபூர்ணமாக நம்பு அப்படின்னு சிதம்பர சுவாமிகள் சொல்கிறார். நாராயண பட்டரும் சரி குருவிடம் ஆக்னியை வாங்கிவிட்டாகிவிட்டது, அதனால் ஸ்ரீரங்கப்பட்டினம் செல்லலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீரங்கப்பட்டினம் செல்லும் வழியில் இவருக்கு நல்ல சுபலட்சணங்கள் எல்லாம் தென்பட்டதாம். அப்பொழுது போகும் பொழுது யாரோ ஒருத்தர் வரார், அவர் அந்த வழிப்போக்கர் இவருடன் நண்பராகிவிடுறார். இவர் என்ன சொல்கிறார்னா, நான் உங்களை தேடிக்கொண்டு தான் வந்தேன், வாருங்கள் நம் இடத்திற்கே செல்வோம், தாங்கள் எனக்கு கொடுத்த அந்த 5000 காசுகள் எனக்கு மிகவும் உதவியாக இருந்தது, அதன் காரணமாக என்னுடைய மகளின் திருமணம் நல்லபடியாக நடந்தது. நாராயண பட்டர் யோசித்து கொண்டாராம், என்னிடம் எப்பொழுது 5000 காசுகள் இருந்தது, நான் யாருக்கு பணம் கொடுத்தேன், இது யாருனே எனக்கு தெரியலையே, இது எல்லாம் அந்த மகாசுவாமியுடைய ஒரு லீலா அமிர்தம் தான் சொல்லி நம்ம அப்படியே இவரிடம் போவோம் அப்படின்னு சொல்லி அவரிடம் சென்று கொண்டிருக்கிறாராம். அப்பொழுது அவர் நினைத்து கொண்டிருக்கிறாராம், நான் சுவாமி சொன்னார் அல்லவா, நானே ஏழ்மையில் வாழ்வோன், என்னால் உனக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சுவாமி புன்முறுவலிடம் சொன்னதை இவர் நினைத்து கொண்டே இருந்தாராம்.
சுவாமி நீ எவ்வளவு பெரிய ஒரு கருணா கடாட்சம் எனக்கு கொடுத்திருக்கிறாய், விட்டலனே உன்னை சொல்லும் பொழுது கூட நான் உன் மீது நம்பிக்கை வைக்கவில்லை, விட்டலன் மீது கூட நான் நம்பிக்கை வைக்கவில்லையே, என்னை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லி அந்த யாத்திரையை அவர் மேற்கொண்டிருந்தாராம். அதற்கு முன்னால் இரவில் சிதம்பர சுவாமிகள் என்ன பண்ணுறாருன்னா, முன்னாலேயே இந்த புராணையாவோட கனவுல போகிறார். புராணையா நான் சொல்வதை கேட்டுக்கொள், இது என்னுடைய ஆக்ஞை, உனக்கு உன்னை நோக்கி ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது, ஆனால் இந்த ஆபத்திலிருந்து விடுபடக்கூடிய மார்க்கத்தை என்னால் உனக்கு சொல்ல முடியும். என்ன இது அப்படின்னு சொன்னால், நாளைக்கு துங்கபத்ரா நதிக்கரையிலிருந்து ஒருத்தர் என்னால் அனுப்பப்பட்டவர் உன்னுடைய வாசலுக்கு வருவார். அவருக்கு நீ நல்லபடியாக அவரை வரவேற்று அவருக்கு 5000 காசுகள் கொடுத்து அவருக்கு நல்லபடியாக ஒரு உணவையும் பரிமாறு, உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்துவிடும், இதை நல்லபடியாக புரிந்து கொள், இல்லை என்றால் உனக்கு ஆபத்து வருவது நிச்சயம், அந்த ஆபத்திலிருந்து உனக்கு நான் ஒரு பரிகாரமே சொல்லிவிட்டேன் அப்படின்னு சிதம்பர சுவாமிகள் புராணையாவோட கனவுல போயிடுறார். அடுத்த நாள் இந்த புராணையா நாராயண பட்டர் வரார். நாராயண பட்டரை அழைத்து கொண்டு உள்ளே சென்று அவருக்கு என்ன வேணுமோ எல்லா பணிவிடையும் செய்து அவருக்கு இந்த பணத்தை கொடுத்தார் அப்படின்னு சொன்னால், இந்த புராணையாவுக்கு வர வேண்டிய கஷ்டமெல்லாம் வராமல் போனது. நாராயண பட்டர் மறுபடியும் முருகோடுக்கு வரார். சிதம்பர சுவாமிகளை பார்த்து சொல்கிறார், சுவாமி தாங்கள் சர்வாந்தரியாமி, தாங்கள் அறியாதது எதுவுமே இல்லை, தங்களுடைய அருள்கடாட்சத்தால் மட்டுமே எனக்கு இந்த வறுமை அகன்றது அப்படின்னு இந்த சுவாமி நாராயண பட்டர் முருகோடுக்கு சிதம்பர தீட்சித சுவாமிகளின் பாதங்களில் பணிந்தாராம். சிதம்பர சுவாமிகள் ஒரே விஷயத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஒருத்தருடைய வறுமையை போக்கிவிட்டார், இன்னொருத்தருக்கு வரவேண்டிய ஆபத்தையும் போக்கிவிட்டார். அந்த ஆபத்துக்கு பரிகாரம் தான் இந்த தானம். அதனால் 2 பக்தரை ஒரே விஷயத்தில் அவர் காப்பாற்றி ரட்சித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஒரு மகான் கிட்டக்க போக சொல்லி இறைவனே அனுப்புவான் அப்படிங்கிறது நம்மளுக்கு இது பார்ப்பது மிகவும் அரிதான விஷயமாக தோன்றினாலும் இது மகான்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை இது ரொம்ப சாமானியமான விஷயமாகத்தான் நமக்கு தெரியும். ஏனென்றால் சுவாமி சமர்த்தரை நோக்கி செல் அப்படின்னு சொல்லி பாண்டுரங்கனும் ஒரு பக்தரை சுவாமி சமர்த்தரை நோக்கி அனுப்பியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் துல்ஜாப்பூரில் இருக்கக்கூடிய பவானியும் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய அந்த அம்பிகை சுவாமி சமர்த்தரை நோக்கி செல் அப்படின்னு சொல்லி பக்தரை சுவாமி சமர்த்தரிடம் சென்று அந்த பக்தருடைய கண் பார்வை சரியான அந்த ஒரு அற்புதத்தையும் நாம் பார்த்துருக்கோம் அல்லவா. சப்தஸ்ருங்கி அப்படிங்கிற அம்பிகை அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்பவும் சக்தி வாய்ந்த அம்மன். அந்த அம்மனை ஒருத்தர் தரிசிக்க போகும்போது அவருக்கு கண் பார்வை சரியாக தெரியலை அப்படின்ற நிலைமை இருக்கும் பொழுது அந்த சப்தஸ்ருங்கி அன்னையே சுவாமி சமர்த்தரிடம் போ அப்படின்னு சொல்லும் பொழுது சுவாமி சமர்த்தர் என்ன சொல்லுவார்னா, நீ பண்டரிபுரத்திற்கு போ, அங்கே ஒருத்தர் உன்னுடைய கஷ்டத்தை தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்கிறார். அந்த அம்பாள் என்னடானா அக்கல்கோட் மகாராஜ் கிட்ட அனுப்புகிறா. அக்கல்கோட் மகாராஜ் என்ன திரும்ப பண்டரிபுரத்துக்கு போன்னு சொல்கிறார். என்னது ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு அவரும் அந்த வாக்கியத்தின் மீது நம்பிக்கை வைத்துக்கொண்டு அங்கே பண்டரிபுரம் சென்ற பொழுது அங்கே பண்டரிபுரத்தில் யாரோ ஒருத்தர் மருத்துவர் அவருடைய கண்ணிலே ஒரு மை போல் ஒரு மருந்தை தடவுவார். அதன் காரணமாக அந்த மனிதருக்கு கண் பார்வை கிடைத்ததாம். அதனால் மகான்களை நாட வேண்டும் அப்படிங்கிறதை இறைவனே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான் அப்படிங்கிறதை தான் இந்த அற்புதம் உணர்த்துவதல்லவா. இப்பொழுது நாம் பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் சிதம்பர சுவாமிகள் பாதங்கள் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.